4-5 பசங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்களா மேம்? யார் நான் 4-5 பசங்க கூட உட்கார்ந்துட்டா? இந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம். கல்யாணம் சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து யார்கிட்டயாவது பேசி இவங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட கூட பேசாம இருந்துட்டேன். அப்படி பேசாம இருக்க வேண்டிய சொந்த பந்தங்கள் இருந்தா பேசத்தானே செய்யணும். பேசணும்னு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க கிட்ட கூட பேசாம கூட இருந்துட்டேன் மேடம். நானு அவங்க கிட்ட அவர் எங்க உட்கார்ந்து பேசினாங்க? நடுரோட்ல நம்ம கட்டில போட்டு நடுரோடு அந்த தெரு நடுரோட்ல அவங்க அம்மாவே கேளு, அவங்க அம்மா கேட்டு பாரு. அது எத்தனை வாட்டி நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா வீட்டுல அங்க போனதே அந்த வீட்டுக்கு போய் 6 மாசம் இல்ல கட்டில போட்டுட்டு வெளியில எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாம் கூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்களா? மேடம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். நான் நின்னுட்டு பேசிட்டு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம். ஒரு நாள் வாசல்ல உட்காந்து பேசினேன். நான் அவங்க அப்பனை கட்டினாலும் அவங்க அப்பனை பாட்டி ஓடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்தவொடனே ஓடுறாங்க வீட்டுல. அப்ப என்ன அவசரம்? அந்த குசராத்துக்கு நிதானமா பேசணும்னு அவசரம். இப்ப பேசுறீங்க, உட்காந்து பேசு, வேணான்னு சொல்ல. பப்ளிக்ல பேசுறீங்க, இல்லன்னு சொல்ல. ஜோரா பேசு, நிதானமா பேசணும் அவசரம் என்ன வச்சு உனக்கு சொல்ல? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்ல மேடம். எல்லாம் போய் தான் மேடம். குடிச்சிட்டு வந்தாலே குடிச்சிட்டு வந்து ஏன் மேடம் எங்க வீட்டுக்கு சண்டைக்கு வருது? அது கேளுங்க மேடம். எதுக்கு அந்த அந்த அளவுக்கு? சரி, நீங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் சண்டைக்கு வராரா? ஆமா மேடம், பிரிஞ்சு வந்து எங்க அம்மா வீட்டுல அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். நீங்க முறைப்படி உங்க அம்மா அப்பா வச்சு கூப்பிட வேண்டியதானே? நீங்க போய் ஏன் குடிச்சிட்டு போய் சத்தம் போடுறீங்க? நான் எப்படி எல்லாரும் வச்சு கூப்பிடுறேன். அவங்களுக்கே மரியாதை இல்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம்? இல்ல மேடம், தாய் மாமா போய் சொல்றாரு மேடம். ஜனவரி அன்னைக்கு 2ஆம் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சாரோ இல்லையா கேளுங்க மேடம். எப்படி வீட்டுக்குள்ள போய் அம்மா வீட்டுக்குள்ள போய் அடிக்கலாமா? தாலி கட்டிட்டு அடிக்கலாம்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ரத்தம் அப்படியே கொட்டுது மேடம். ரோட்டு பரப்பம்ல மாதிரி ஓடுறேன் மேடம். நான் ரோட்டு மேல அப்படியே புடவை எல்லாம் அவுந்திருக்கு. அப்படி ஓடினேன் மேடம் நான் ரோட்டு மேல. தலைவலிக்கு கண்ணாடி கூட மாட்டேன். இவ்வளவு பெருசா வீங்கிச்சு. அப்படி போட்டு அடிச்சேன். இல்ல எங்க கிழிச்சிட்டு வந்தாரு மேடம். கிழிச்சிட்டு வந்து நான் கிழிச்சேன்னு போய் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரே நம்பல மேடம். எப்பிஆர் போட்டு அனுப்பிச்சாருங்க வெளியில. இல்லன்னா 6 மாதம் ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படி போட்டு அடிச்சாரு மேடம். அவருக்கு உங்களை இன்னும் பிடிக்குதுமா? உங்களை வெறுக்கல அவரு? இன்னும் என் குடும்பம் வேணும், என் மனைவி வேணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா ஏன் அந்த சந்தேகப்படுறாருங்கறதான் நான் ட்ரை பண்றேன் இப்ப அவர்கிட்ட. எதனால உங்களுடைய நடவடிக்கை ஏதோ அவர் மனசுல பதிஞ்சிருச்சோன்னு கண்ணுல பாக்கலங்கிறாரு. இது வரைக்கும் நான் கண்ணுல எந்த தவறும் பார்த்தது. மாத்தி மாத்தி நானே மனசியா வேற என்ன மேடம் நானே. இப்படி அடிச்சிட்டு அது அழுகி நீங்க பாத்துருக்கணும். இங்க வந்து அழுகுது அந்த மாதிரி. ஐயோ மேடம், வாய் பேசுவீங்களா மேமா? ரொம்ப அவரை பயங்கரமா அவர் கேட்டதுதான் திட்டுவீங்களா? குடிச்சிட்டு வந்த லைட் ஆஃப் பண்ண கூட லைட் ஆஃப் பண்ணடா அப்படி பேசுவாங்க. நைட்ல புடிச்சு செவுத்துல போட்டு எனக்கு இந்த குடல் எல்லாம் புண்ணு மேடம். அடிச்சு நைட்ல போட்டு நைட்ல தூங்க விட மாட்டாரு மேடம். செல்போன்ல பாட்டை வச்சு அந்த டார்ச்சல் கொடுப்பாரு மேடம். நைட்ல தான் மேடம் போட்டு அடிக்கிறது. நைட்ல தான் டார்ச்சல் கொடுக்கும். தண்ணி போடுறதுனால அந்த வெறியில பண்றது. வெட்டுக்கில எல்லாம் எழுந்து தேடுவா மேடம். சைக்கோ மாதிரி யாரோ வந்துட்டு போனாங்கன்ட்டு நிரூபிக்க சொன்னா நிரூபிக்க மாட்டா மேடம். குடி உங்களுக்கு ரொம்ப அதிகமா போச்சா? குடிக்கவே இல்லை மேடம். திடீர்னு பெட்டிக்கில எல்லாம் அவங்க தம்பி தான் அவங்க சித்தி பையன் வந்துட்டு போறான்னு. இப்போ இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா சுத்திட்டு இருக்காங்க. சித்தி பையன் நான் இப்போ இதுவா இருக்கேன் மேடம். எத்தனை பேர் மேம் நான் வச்சுக்க முடியும்? அது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர்? நான் அது மாதிரி சொல்ல. உங்க ஒய்ஃப் எத்தனை பேர்? ஒரு பொண்ணு ஒரே டைம்ல எத்தனை பேர் வச்சிருக்க முடியும்? அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. அவங்க அந்த மாதிரி கை கட்டி பேசுறாங்க. அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம். முடியவே முடியாது மேடம். அப்படி சரி மேடம், நான் தான் வச்சு என் தங்கச்சிங்க என்ன தப்பு பண்ணாங்க மேடம். அவங்க மேடம் பேச அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப ஃபோன் பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணிட்டு இன்னும் வருஷங்களா அதெல்லாம் நான் இல்லவே இல்லை. அந்த நம்பரே எங்க கிட்ட இல்ல. நீ சொல்லுகிற ஐயெல்லாம் சொல்லிட்டு நாங்க ஏன் மேடம் உன்னை கண்டா எனக்கு பிடிக்கும். நான் ஏன் உனக்கு போன் பண்ண போறேன்? உனக்கு போன் பண்ணி வெயிட்டிங்ல இருக்கிற வர சொன்னீங்களா மேம்? என்ன கேக்குது. அதாவது கணவரை வெறுக்கல, இன்னும் உங்க மாமியாரும் மருமக வேண்டாம்னு நினைக்கல, ஆனா பயப்படுறாங்க. எங்களுக்கு நிம்மதியா வாழணும், அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. நான் திருப்பி கேட்டேன். அது அவங்க உங்க மாமியார் என்ன சொல்றாங்க? மருந்து குடிச்செல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அப்படி பண்ண என்ன எப்படி வச்சிருக்கணும் மேடம்? அதனால தான் கேட்டேன். நீ எப்படி நன்றி? நான் நல்லா பாத்தீங்க. கடவுளை குறித்து நான் நல்லா பாக்குறேன். தப்பா எதுவுமே இல்லையா? நல்லதா நான் பாத்தீங்க மேடம். கேட்டு பாருங்க மேடம். என்னென்ன பண்ணுவீங்க இந்த மேடம்? ஈட்டாண்ட வந்து பாரு, இவன் எப்படிப்பட்ட பையன்னு கேட்டு பாரு. யாரா தப்பா சொன்னாங்கன்னா செருப்பால கேட்டு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு வந்து எப்படி பண்றாருன்னு கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. அவங்க ஒரு இது சம்பாதிச்சு கொடுப்பாரா ஒழுங்கா?
ஃபேமிலிக்கு அதான் மேடம் சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் அப்படி எடுத்து வந்து சாப்பாட்டுக்கு கொடுப்பாரு. சாப்பாடு தான் மேடம். எங்க அம்மா கிட்ட தனியா போனதுல இருந்து எங்க அம்மா கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு போய் நான் கொடுப்பேன் மேடம். குடிச்சிட்டு வந்தா இல்லன்னு சொல்லுங்க. நான் செலவு பண்ண ஒரு நாள் 2 நாள் அவங்க அம்மா கிட்ட இருந்து இல்ல எடுத்து மேடம், வந்தா, நான் அப்ப நான் தினைக்கும் எடுத்துட்டு வருவேன் சம்பாதிச்சிருந்தா மேடம். தினைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் மேடம் சாப்பாடு. எடுத்துட்டு வந்து வச்சா ஒரு நாள் சாப்பிட 2 நாள் ஏதோ விருந்துக்கு போலாம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஆமா மேடம். எல்லாரும் பட்டி எடுக்கிறோம். மாமியார் வீட்டுல போனா அதுக்கு பேர் என்ன? பிச்சைதானே. நான் போக சொல்லுவேன். நான் அசிங்கம் நான் இல்லையா? தான் எடுத்துட்டு வந்து அந்த மாமியார் வீடா மாமியார் வேணாம்னு வீடா கூட இருக்கட்டும். மாமியார் போய் நம்ம வீடே வந்து வேணாம்னு எம்மட்டி சொல்றேன். இல்லைன்னு போய் நின்னா அடுத்த வீடு தானே, அது அசிங்கம் தானே நமக்கு. மாமியார் வீடே வேணாம்னு உங்க சொல்லுங்க. குழந்தையின் ஏன் போற? பெருமையை சொல்லிடுறீங்களா? உங்க குழந்தை ஏன் போய் அடுத்தவங்க கிட்ட வளரணும்? நான் கூப்பிட்டேனே. பசங்க பயப்படுதுங்க மேடம். என்ன போட்டு அடிச்சது அந்த குழந்தைங்க மனசுல அப்படியே பார்த்தா ஓடுறான் மேடம். யாரோ ஒருத்தர் மாதிரி இருந்தாரு. ஒருத்தர் இவர் மாதிரியா இருந்ததுனால என் புள்ள சொல்றா, அம்மா வெளியே வராத, அப்பா அங்க நிக்கிறாரு, உன்னை அடிப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு அவரை தட்டி பாருடா உங்க அப்பா இல்ல அப்படின்னா அப்பா என் கூட ஸ்கூலுக்கு வர மேடம். இவ்வளோண்டு பையன் அப்படி பயந்துருக்காங்க மேடம். என் பசங்க என்ன போட்டு அடிக்கிறது நைட்லதான் மேடம் போட்டு அடிச்சு என்ன இது பண்றது. உங்களுக்கு புரியுதா உங்க ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுது? நீங்க பேச வேண்டாமா? புரியுது. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு வேணும், நியாயம். உங்க குழந்தைகளோட நீங்க அப்பாவா நிம்மதியா வாழணும், ரொம்ப நியாயம், கரெக்டானது தான், தப்பு இல்லை. உங்களுக்கு அவங்கள வச்சு காப்பாத்துற அளவுக்கு என்னால சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே. மனசுல நிம்மதியா வச்சிருக்கணும்ல. அது இப்படி பயந்துகிட்டு இப்படி அழுதுகிட்டு எந்நேரம் என்னை வந்து நீங்க சொல்றதுல இருந்து உங்களுக்கு சந்தேக புத்தி இருக்குங்கிறது எனக்கும் புரியுது. நீங்களே அதை ஒத்துக்கிறீங்க. அந்த அந்த குணம் உங்களை விட்டு வெளியில போனா தானே நீங்க திருப்பி நிம்மதியா வாழ முடியும். அதை எப்படி வெளியில போகும்? என்ன பண்ணா வெளியில போகும்? ஒய்ஃப் என்ன பண்ணா நீங்க வந்து நிம்மதியா இருப்பீங்க, ஃப்ரீயா இருப்பீங்க? வீட்டுல குடிய முதல்ல நிறுத்தணும் நீங்க first. நான் அது நிப்பாட்டுவேன் மேடம். நாங்க அதுக்கு ஒரு இடம் இருக்கு, நாங்க அனுப்புறோம். அந்த வேணான்னு உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா நீங்க தாராளமா மனசார நீங்க விரும்பணும், அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், கொஞ்ச நாள் போய் அவங்களோட இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப குடியை விட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு பாதி சந்தேக குணம் போயிரும்னு நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயம் நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. நான் 2 பேர்த்தையும் நல்லா பேசுறேன், எனக்கு அவங்களுக்காக உங்களுக்காகன்னு பேசல. நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா திருப்பி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணை அது பயந்து போய் கிடக்குது. புருஷனை பிடிக்காம இல்ல, ஆனா பயந்து போய் கிடக்குது. ஐயோ அடியா, மறுபடியும் சந்தேகமா, மறுபடியும் அடியா, வேண்டாம், அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. இப்ப நான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புனா நீங்க மறுபடியும் நல்லா இருக்கணும்ல. அதுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும்ல. இல்லைன்னா உங்க ஒய்ஃப் இழந்துருவீங்க. ஒய்ஃப் இனிமே வராது. இனி போய் நீங்க அதுகிட்ட என்னால முடியாது மேடம். என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க தெரியுமா மேடம்? நைட்ல ஒரு நிமிஷமா அவர் குடி விட்டாருன்னா சரியாயிருவாரு. குடிக்காம கூட அப்படிதான் மேடம் பேசுவாரு. குடிக்காம கூட குடியோட எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் குடியை மறக்கணும். நான் தனியா பேசுறேன் மேடம். அவர் பண்றது நான் உங்ககிட்ட தனியா சொல்லணும் மேடம். நீங்க என்கிட்ட தனியா பேசுங்க மேடம். அவருக்கு என்ன பண்றது நான் சொல்றேன் மேடம். அதாவது லேடிஸ் அனுபவிக்கிற கொடுமை இருக்கே, இப்ப கெட்ட பேரும் லேடிஸுக்கு தான். ஹஸ்பண்டோட வாழலினாலும் கஷ்டம் லேடிஸுக்கு தான். என்ன எப்படி இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்றது? பாக்குறவங்க வந்து ஈஸியா சொல்லிடுறவங்க, உங்க அப்பாவே சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, மூத்த பொண்ணுக்கு புருஷனோட தான் வாழணும், அப்பாவே அப்பதான் மரியாதைன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கொடுமை இனிமே நீங்க ஆனா தப்பான முடிவுக்கு போக கூடாது. இல்ல மேடம், இனிமே நான் போக மாட்டேன். பசங்களுக்காக நான் உயிரோடு இருக்கணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், ஆதரவு இல்லாம நான் படிக்க வைக்கணும். என்ன எப்படி பேசணும்? அப்புறம் என்ன நினைச்சு அவர்கிட்ட இருந்து பண உதவி கூட வேண்டாம். வாங்க வாங்க, பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் மேடம். என் பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் மேடம். சரி, அவங்க பர்சனலா பேசினாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே. அதை பத்தி நான் ஓப்பனா பேச முடியாது. என்ன விதமான டார்ச்சர்லாம் உங்களுக்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. எப்போ போய் எழுந்துக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன். ஒன்றும் இல்லைங்கிறாரு. அதெல்லாம் ஒன்று போய் சொல்றேன் மேடம். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். என் 2 பசங்களை சத்தியமா சொல்றதெல்லாம் உண்மை. அவர் செஞ்சதுதான் நான் சொல்றேன் தவிர ஒரு பொய்ய கூட நான் இது வரைக்கும் இங்க உட்கார்ந்து நான் சொல்றேன். எல்லாம் உண்மையை தான் நான் சொல்றேன். என்னால அதை சொல்ல முடியல. அதை சொல்லி உங்களை இன்னும் அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்லை அதை முதல்ல நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ரொம்ப பர்சனல் மேட்டர்ஸ்ல நீங்க வந்து ஒய்ஃபை ரொம்ப துன்புறுத்திருக்கீங்க. நம்ம உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நமக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்தா அதனால அதை போட்டு ஒய்ஃபை அப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல.
அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு கவுன்சிலிங் எடுக்கணும். அதை முதல்ல நம்மளுக்கு என்ன கெட்ட பழக்கமோ அதை சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல மேடம். ஒய்ஃபோட ஒத்துழைப்பு, வீட்டுல இருக்க நிம்மதி, குழந்தைங்க நிம்மதியா இருக்கணும், ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும், அது முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை மேடம். நீங்க இல்லைங்கிறீங்க, அது என்ன சொல்லுங்க? நைட்டு பகல் இல்ல மேடம், 6 படம் மேடம். அதை போட்டுட்டே இருப்பாரு மேடம். அதை டிவிடி கூட கீழே போட்டேன் மேடம். இல்லையான்னு சொல்லுங்க. இவ்வளவு கேசிட்டு வச்சிருப்பாங்க. அது யாரு மேடம் வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி? அது குழந்தைங்க இருக்கிற இடத்துல என்ன அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படி ஒரு மேடம். இவ்வளவு கேசிட் இவ்வளவு உடைச்சிட்டேன் மேடம். அந்த கேசி எனக்கு வந்து வாந்தி வராது பார்த்தாலே. அந்த கேசிட்டை எடுத்து பாப்பாரு மேடம். ஒரு மேனியாக் மாதிரி இருந்திருக்கீங்க. அந்த மேனியாக்கா இருக்கறனாலதான் உங்களுக்கு ஒய்ஃப் மேல இவ்வளவு சந்தேகம் வருது. அதனாலதான் இப்படி எல்லாம் கண்டபடி வார்த்தைகளை விடுறீங்க. நான் வந்து எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும், உங்க கூட அனுப்பிச்சிடணும் தான் நான் ஆக்சுவலா நான் ரொம்ப கவுன்சிலிங் பண்ணி பார்த்தேன். பட் அது சொல்ற சில விஷயங்கள், ஐயோ எப்படி நான் இனிமே போக சொல்றது உங்களோட எனக்கு தெரியல. ரொம்ப மோசமா சொல்லுது. என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்களுக்குள்ள என்ன பலம் என்ன பலவீனம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஒய்ஃபு பெரிய சாட்சி. குழந்தைகள் இனிமே, அது பெண் குழந்தையெல்லாம் இனிமே குழந்தைகள் வளர்ற டைப்ல இந்த மாதிரியான ஒரு வக்ரம் பிடிச்ச ஒரு மனதோட ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு கொடுமை அது அந்த ஒய்ஃபுக்கு, அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு கெடுதல். எனக்கு அவர் உதவியே வேண்டாம், நான் வேலை பார்த்தாது என் குழந்தைகளை நான் படிக்க வச்சுக்கிறேன், என்னை உற்ற சொல்லுங்க. அதுக்கு அது சொல்ற ரீசன் ரொம்ப நியாயமா தெரியுது. இது வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சொல்ல முடியல, அங்கெல்லாம் ஜென்ஸ் இருந்தாங்கன்னு. இப்ப நீங்க உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க மேடம் சொல்லு. என்னால கேட்க முடியல ஒரு லெவலுக்கு மேல, எனக்கு போதும்ட்டேன். உன் மேல தப்பு எதுவுமே இல்ல, சத்தியம் பண்ண சொன்ன. அன்னைக்கு என்ன பண்ணிச்சு கேள? ஆமா சார், நிரூபிக்க சொன்னேன். என் மேல தப்பு இருந்தா நிரூபி, நான் பைபிள்ல சத்தியம் பண்றேன்னு சொன்னேன். தப்பு பண்ணி சொன்னேன். அதெல்லாம் நிரூபி பாருங்க சார் மேடம். சரி நான் தப்பு பண்றேன்ல, நிரூபி. நான் பைபிள்ல சத்தியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியல. என்ன பண்ணுதுங்க நீங்களா உள்ளுக்குள்ள நினைச்சு கவலைப்படுறீங்களோ தவிர சொல்றதுக்கு முடியலையே உங்களால. இந்த பண்ணுதுங்க, இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி இருக்குன்னு ஒண்ணுமே சொல்ல முடியலையே உங்களால. நீங்களாவே நினைக்கிறீங்க. எங்க பார்த்தேன், எங்க பார்த்த சொல்லு, என்ன எங்க பார்த்த? பல இடத்துல பார்த்த, நீ தப்பு பண்ணிட்டு சொல்லு, பிராங்கா சொல்லு, அவங்க கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட சொல்ல அப்படியே ஒண்ணும் இல்லாம ஒரு சண்டையா பிடிச்சிருக்கையா? ஆம்பளைக்கு வருமா சந்தேகம்? ஆம்பளைக்கு வருமா? 2 பசங்களை கொடுத்தியா, எனக்கு ஆம்பளைக்கு வருமா சந்தேகம்? எதுக்கு வருது உனக்கு சும்மாவே? ஒருத்தரை விட்ட ஒருத்தர் என்ன மனுஷா நாயா? மாத்தி போயிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் நீ சொன்னது? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. 34 பேருக்கிட்ட சொல்லியிருக்காரு மேடம். அவனா இவனாட்டு எவ்வளவு அசிங்கமாது மேடம். ஹரி, நீங்க உள்ளுக்குள்ள குழப்பிக்கிறீங்க ஹரி. எப்படி வச்சு எவ்வளவு அழகான ஒய்ஃப் நீங்க எப்படி காப்பாத்தி இருக்கணும்? 2 குழந்தைங்க, அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சைத்தான் பூந்துக்குது. சந்தேக பிசாசு, சந்தேக பேய் தான் இது. ஆமா, சந்தேக பேய் தான். நீங்க அந்த புத்தியில இருந்து, அந்த ஒரு சந்தேக குணத்துல இருந்து வெளியில வராம உங்க குடும்பம் திருப்பி நேராகாது. நான் எதுவுமே உங்க விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன் பசங்க தேடி வரணும் என்ன? பசங்க உங்களை பார்த்து பயப்படாம அழாம இருந்தா தாராளமா நீங்க சொல்லாம இருந்தா எதுவுமே இல்ல. சத்தியமா மேடம், நான் இது வரைக்கும் பசங்க கிட்ட ஆபினர் கூட சொல்லி பசங்களை கத்து கொடுத்திருக்கேன் தவிர அந்த பசங்க கிட்ட எதுவுமே சொன்னதில்லை மேடம். வேணும்னா கூப்பிட்டு கேளுங்க பசங்க. எப்படித்தான் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அப்பாவை பத்தி குழந்தைகிட்ட தப்பா சொல்லி வளர்த்துறது ரொம்ப தப்பு. செய்யவே கூடாது. என்ன எங்க பார்த்தாங்கன்னு ஓடுவாங்க பசங்க. நீங்க பண்ண நடவடிக்கைகளை அந்த குழந்தை அந்த மாதிரி எதுவுமே அம்மா போட்டு அடிக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் போய் மேடம், சத்தியமா சொல்றேன். வேணும்னா வீட்டுக்கிட்ட நீ என்ன நம்பலாம் மேடம்? என் மனசாட்சி கட்டி நான் நம்புற மாதிரி இல்ல மேடம். எவ்வளவு போய் பேசுறீங்க? நீ பிரச்சனை பண்ணவே இல்ல. பண்ணீங்களா இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி இல்ல பண்ணல. எங்க அப்பா போட்டு அடிக்கல. சரி மேடம், உங்க பேச்சுக்கு சரி, உங்க அப்பா கிட்ட நான் வந்து சண்டை போடுறேன். நான் யாருக்கிட்ட பேசினேன்? அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசலையா? இல்ல உங்க தங்கச்சி கிட்ட பேசல? என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசினா உங்க அப்பாக்கு என்ன ரோசம் வருது? அது என்ன அப்பா அவர் கமெண்ட் இருப்பாரா? பேசும்போது நீ எதுக்கு வர? என் பொண்டாட்டி நான் பேச எவ்வளவு நேரம், அதாவது நீங்க உங்க குழந்தை உங்க பொண்ணு கொண்டுனா நீங்க போய் நாளைக்கு கேட்க மாட்டீங்களா? கேளு, நீ எப்படி கேட்காம இருப்பாங்களா? அப்பா இல்லாத ரைட் வேற யாருக்கு இருக்குது? நீ கேளு, எப்படி கேக்குற? நீ வெளியில போனார், வேற ஏதாவது பேசுறாங்க. எங்க அப்பா கைத்த குச்சி இப்படி தள்ளலாம். கோவம் வீட்டுக்குள்ள வந்தா கைத்த குடிச்சு வெளியில போனார். எங்க அப்பா போட்டு அடிச்சார் மேடம். இப்படியே தூக்கி போட்டார் வயசானவரை. அதாவது தள்ளனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீ ஏன் தள்ளுற? நீங்க பழச பேசாம புதுசா இங்க வந்து உங்க ஒய்ஃபை விட உங்க மேலதான், உங்க மனசுக்குள்ளதான் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் அது சால்வே ஆகாது. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அது சரியாகும். நமக்கு தான் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அங்க ஒண்ணுமே அதுல இம்ப்ரூவ்மெண்டே நம்ம பண்ண முடியாது. அப்ப அந்த பொண்ணு கேட்கறபடி அவங்க நிம்மதியா வாழ விட்டுருங்க. அது பயப்படுது. ஐயோ, அது சொல்றத கேட்டா எனக்கு மயக்கமே வர மாதிரி. அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு தப்பா சொல்ல மாட்டாங்க.
அது ஒரு பொண்ணு நிச்சயமா ஒரு மனைவி அப்படியெல்லாம் புருஷனை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. சரி என் பசங்களை வர வச்சு நான் சொன்னதெல்லாம் பசங்க உண்மைதான் ரெண்டு மேடம். என்ன வயசுமா அது ரெண்டு குழந்தைகளுக்கும்? பொண்ணுக்கு 6 வயசு, பையனுக்கு 5 வயசு. ரெண்டு அம்மா கொடுத்தானே இருக்கணும். பசங்க எல்லாம் கொடுக்க குழந்தைகளை கொடுக்க முடியாதுல்ல. அதோட இப்ப 2 8 வயசு கீழே இருக்க குழந்தைங்க அவங்க அம்மா வீட்டுல அது இருக்குமா? அப்போ என் வீட்டுல நான் அனாதி மாதிரி நான் வீட்டுல இருக்கணுமா? அது நீங்களா தேடிட்டது தானே. நான் தெரியல. நீங்களா புத்தி அந்த மாதிரி தேடிட்டது தானே. இது. புத்தி அந்த மாதிரி இது. புத்தி நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா நல்லா இல்லாத ஒய்ஃபை விட்டுற வேண்டியதானே. விட்டுற பசங்களுக்கு விட்டு சொல்லு. பசங்க எப்படி விட முடியும்? சட்டப்படியே விட முடியாது. நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா குழந்தை உங்களுக்கு கிடைக்காதுல்ல. ஹரி, நான் இதுக்கு ரொம்ப பேசி பார்த்தேன் அந்த பொண்ணுகிட்ட. இதுக்கு முன்னாடியும் பேசி பார்த்தேன். அந்த அளவுக்கு இதுக்கு மேல எங்க போனாலுமே எந்த கோர்ட் எந்த ஜட்ஜா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபிளா ரிசல்ட் வராது. அந்த பொண்ணு கேட்கறது கிடைச்சிரும். ஐம் சாரி. நேர்களே, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் பெண்ணுடைய நிலைமை இவ்வளவு மோசமா தான் இருக்கும். பெண்ணுனா வெறும் போகப் பொருள் தான் அப்படின்னு நினைக்கிற மனநிலை இருக்கிற வரைக்கும் பெண்ணுடைய கஷ்டம் தீரவே தீராது. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணு தான் இந்த பொண்ணு. இன்னைக்கு கணவனை வெறுத்து என் குழந்தைகளையாவது நிம்மதியா நான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அது கேட்கறதுல லலிதா ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அது நினைக்கிறபடியே அதனுடைய எதிர்காலத்தை இனி கணவருடைய தொந்தரவு எந்த விதத்திலையும் இல்லாம அவர் ஹரி கண்டிப்பா லலிதா விட்டு விலகணும். அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கலாம். கோர்ட் அணுகி அவங்க 2 பேரும் சட்டப்படியான டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா அது வரைக்கும் எந்த விதத்திலையும் ஹரியிட்ட இருந்து எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது. எந்தவித சிறு கீறல்கள் இந்த பெண்ணுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ அந்த குழந்தைகளுக்கோ வந்தா அது முழு பொறுப்பு ஹரிகிருஷ்ணனைத்தான் சேரும். நேர்களே, கனத்த இதயத்துடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.